வாங்க வாங்க சனிக்கிழமை மார்கழி 20 சனிக்கிழமை பெருமாளுக்கு இங்கே அவர் பேர் வாயில் நுழையில. ஆனால் இந்த பெருமாள் கோயிலுக்கு போனால் ஸ்ரீரங்கம் போனால் பலன் கிடைக்கும்னு சொல்லுவாள். பார்க்கடலில் பள்ளி கொண்ட பெருமாள் இவர். இங்கே தான் கொழுமங்குடி பக்கத்தில் ஒரு சிறியூரில் இருக்காருன்னு நினைக்கிறேன். கொழுமங்குடி பக்கத்தில் சிறியூர்னு சொல்லுவாங்க. ஆனால் பெருமாள் பேர் எனக்கு வாயில் வரல. சிறியூரில் இவர்கிட்ட போனால் ஸ்ரீரங்கத்துக்கு போன பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு அப்புறம் ஒருத்தவங்க வழிபாடு செஞ்ச ஸ்தலத்துலேயும் ஒரு ஸ்தலம்னு சொல்லுவாங்க. அதனால் ஸ்ரீரங்கத்துக்கு போன பலன் கிடைக்கும்னு. அதனால் சனிக்கிழமை ஆனால் நேராக டர்ன்னு இந்த கோயிலுக்கு போயிடுறது. சரி, ஓகே, கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம வீட்டில் அந்த பக்கத்தில் இருக்காரு அப்படின்னு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பக்கத்துலேயே போகிறதுனால. ஆனால் இங்கே இருக்கிற பெருமாள் அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும். அவரோட சிலை, அவரோட உருவம் எல்லாம் அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும். எப்படி அந்த 10க்கு ராப்பத்து ராப்பத்து பகல் 10க்காக போட்டிருக்கிறதுல அதுக்காக போட்டிருப்பாங்க. மாலை ஃபுல்லும் மாலை. ஆனால் வெள்ளிக்கிழமைன்ற பாருங்கள், சனிக்கிழமை நிறையா கோயிலுக்கு போனோம். ஒரு கோயில் மட்டும் இல்லை. பெருமாள் கோயில் ஃபஸ்ட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் இது ஒரு சிவன் கோயில், ஐயாரப்பர் கோயில்னு சொல்லுவாங்க. அதில் உள்ள நடராஜர் எம்பெருமாள். ஐயாரப்பர் கோயிலில் நடராஜர் எம்பெருமாள் தான் ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம். அப்படின்னா நடராஜரை அப்படி தனியாக வச்சுருப்பாங்க. பார்த்தீங்களா, நடராஜருக்கு மூலவரும் வச்சுருக்காங்க, உற்சவரும் வச்சுருக்காங்க. அதுக்கு யானை 2 சைடும் போகிற மாதிரி அந்த ஒரு இதுவும் வச்சுருப்பாங்க. ஒரு படி ஏறி போகிற இடத்துல யானையில் அப்படி உட்காந்துருக்கிற மாதிரி. இவரோட பள்ளியறை ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லும் கண்ணாடியில் பதிச்சு வச்சுருப்பாங்க. பள்ளியறை அம்பாலோட இருப்பாங்க. அம்பாள் சமேத பள்ளியறை. இவரும் ரொம்ப குட்டி மடிசார் அழகியில் குட்டி மடிசார் அழகியோ. எனக்கு மடிசார் ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி கட்டுவேன் நான். என் மாமியார் மடிசார் எடுத்துட்டியா, உனக்கு ஒரு வேலை இல்லை அப்படிங்கும். இந்த சிவன் பாருங்களேன், சூலாயுதம் இப்போ தான் ரீசண்டாக பக்கத்தில் அந்த மாதிரி பதிச்சு வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி சூலாயுதம் அங்கே உள்ளே பதிச்சது கிடையாது, ஆனால் இப்போ பதிச்சு வச்சுருக்காங்க. இது வள்ளலார் கோயில். வியாழக்கிழமை பார்த்தோமே 2 நாளைக்கு முன்னாடி. வெள்ளிக்கிழமை தான் நேற்றுக்கு சிக்கல் வந்தோமா. சனிக்கிழமை இங்கே சரி ஊருக்குள்ளே உள்ள எல்லா கோயிலும் போகலாம், கொல்மாங்குடிக்கு பக்கத்தில் சிறியூரில் உள்ள பெருமாள் கோயிலை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருக்க இங்கே வந்துட்டு இது ஒரு காசி விஸ்வநாதர் சிவன் கோயில். மார்கழி மாதம்னா ஊரில் உள்ள எல்லா கோயிலும் போயிட வேண்டியதான் காலையில். அதான் எங்களோட தலையாய கடமையாக இருக்கும். என்ன பண்ணுறோமோ இல்லையோ காலையில் எழுந்திரிச்சு அது ஒரு ஜாலியாக இருக்கும், ஒரு அமைதியாக இருக்கும். அதனால நாங்கள் கிளம்பி போயிடுவோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் இருக்கிற ஏரியாவை சுற்றி வரும் கோயிலாக, அதனால ஜாலியாக இருக்கும். இன்னொன்று நல்லா ஜில்லுன்னு பனி காற்றுல அப்படி அவ்வளோ இதாக இருக்கும். இதை காசி விஸ்வநாதர் அவங்களோட அம்பாள் பேர் நான் பார்க்கல, காசி விசாலாட்சி. காசி விஸ்வநாதரோட சுவாமி விசாலாட்சி தான். அப்புறம் இது பெரிய கோயில் மயூரநாதருக்கு நடராஜர் எம்பெருமானுக்கு நிறையா இது பண்ணிகிட்டு இருந்தாங்க, பாராயணம் பண்ணிகிட்டு இருந்தாங்க காலையில். ஆக்சுவலாக ஊஞ்சல் சேவா பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. அந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் போட்டு உட்காந்து எல்லாம் பயங்கர தீபாத்தனையோடு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க.